இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் அழைப்பை குறித்து பேசும்படியாக எனக்கு ஒரு உணர்த்தப்பட்ட ஒரு வசனம் படித்தேன். எனக்கு தோணுச்சு அந்த டாப்பிக்கை ஷேர் பண்ணலாம். அப்போ அழைக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்கணும்னு தான் எனக்கு கான்செப்டாக இருக்குது. யார் அழைக்கப்பட்டவர்களை என்று நாம் விசுவாசித்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அதை குறித்து வசனத்தின் மூலியமாக தேவன் சொன்ன காரியத்தை நான் பேசும்படியாக ஆசிக்கிறேன். அதற்கு லூக்கா 14வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை இருக்குது. நான் எடுத்த பகுதி என்னன்னா 11வது வசனம், தன்னை தான் உயர்த்துகிறவன் இவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அப்போ இதில் தன்னைத்தான் உயர்த்தப்படுகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்தப்படுகிறவன் உயர்த்தப்படுவான். இது யாரை குறித்து பேசியிருக்கிறன்னா அழைக்கப்பட்டவர்களை குறித்து பேசியிருக்கிற ஒரு வசனம். அதுக்கு தான் 8ஆம் வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை சொன்னேன். இப்போ அழைக்கப்பட்டவர்கள்னா எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க அது ரொம்ப முக்கியம். அதுக்கு 8ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது, கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். அப்போ நம்ம வாழ்க்கையில் நாம் அழைக்கப்பட்டவர்கள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது என்ன கல்யாணம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். மணவாளன் மணவாட்டியை சேர்த்து கொண்டு போகிற ஒரு நாள். மணவாளன் கல்யாணத்துக்காக ரெடியாக இருக்கிறாரு. இன்னும் ஆழமாக சொல்ல போனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நித்திய கல்யாணத்துக்காக ரெடியாக இருக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. நித்திய மணவாளன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. அவர் மணவாளனாக இருக்கிறாரு. மணவாட்டியாகி சபையை எடுத்துக்கொள்ளும் நாள் வருகிறது. சபைன்னு சொல்கிறனாலும் நம்மளை தனிப்பட்ட முறையில் குறிக்கப்படுகிறது. அப்போ அழைக்கப்பட்டவர்கள் யார்? நாம். அப்போ தேவனை அறிந்து அவரோடு பிரயாணம் செய்யும் படியாக பிரயாணம் செய்து கொண்டு இருக்கிறவர்கள் தான் அழைக்கப்பட்டவர்கள், கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். அப்போ அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்படுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த கல்யாணத்துக்கு வரும்படியாக நமக்கு ஒரு தருணத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த அழைப்பை பெற்றவர்கள் எப்படி இருக்கணும்னுதான் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கு. இப்போ நம்ம நிறைய நாட்களில் நம்மளும் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணி கல்யாணத்துக்காக நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கிறோம், ஒருங்கிட்டு இருக்கிறோம். கொடுக்கப்பட்ட வருஷங்கள் 100 வருஷம். இதில் நம்மளும் ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். அப்படி ரெடி ஆகிட்டு இருக்கிறவங்க எப்படி இருக்கணும், அழைக்கப்பட்டவர்களாக நாம் எப்படி இருக்கணும்? நம்ம அநேக நாட்களில் பார்த்துருக்குறோம். கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் கல்யாண வஸ்திரம் தரிச்சிருக்கிறோம். இன்விடேஷன் நமக்கு வந்திருக்கணும். வஸ்திரம் தரிக்காதவங்க உள்ளே போக முடியாது. அப்போ அது ரட்சிப்பின் வஸ்திரமாக இருக்கலாம், பரிசுத்த வஸ்திரமாக இருக்கலாம். அப்போ அந்த பரிசுத்த வஸ்திரத்துக்குள்ளாடி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அல்லது அந்த வஸ்திரம் போட்டவர்கள் எப்படிப்பட்ட குவாலிட்டி உள்ளவர்களாக இருக்கணும், அது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த நாட்களில் நிறைய பேர் நம்மளும் இப்போ எங்களுக்கும் இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது நானும் அதுக்குள்ளாடி முன்னாடி இருந்திருக்கிறான்னு பார்த்தா இல்லை. இப்போ தேவன் அதை மாற்றி கொடுக்குறவராக இருக்கிறார். புரியுதுங்களா? அப்போ நம்ம வஸ்திரத்தை நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம். கல்யாணம் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோன்னா கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோன்னா எப்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொண்டு போயிட்டு இருக்கிறோம், அது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், யோசிக்கணும். அழைக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்கணும். அப்போ இதில் அந்த வசனத்தில் முதல்ல என்ன போட்டிருக்கு, 11வது வசனத்தில், தன்னை தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இப்போ கல்யாணத்துக்கு போகிறவன் எப்பொழுதுமே தன்னை தான் என்ன பண்ணுறவனாக இருக்கணும், தாழ்த்துகிறவனாக இருக்கணும், தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். இந்த தாழ்மை குறித்து பேசினா ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த தாழ்மைன்னு ஒன்று நமக்கு உள்ளாடி இருக்குன்னா நாம் எல்லாத்துலேயும் ஜெயித்துருவோம். தாழ்மைன்னு சொல்கிறது விட்டு கொடுக்கறதின் அனுபவம், மாறி நிற்பதின் அனுபவம், பேச்சை நம்ம தெளிவாக பேசுகிறதின் அனுபவம், இன்னும் சொல்ல போனால் இன்னொரு ஆளுக்கு வெற்றியை கொடுப்பது. நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன், நான் காரணம் இன்னொரு ஆள் வெற்றி பெறட்டும். ஒரு இடத்துல விட்டு கொடுக்கறனால, தாழ்ந்து கொடுக்கறனால நம்ம குறைந்து போவதில்லை. எப்பொழுதுமே கடவுளுடைய பார்வையில் உயர்ந்து இருக்கிறவராக இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் ஒரு கம்பாரிசன் நம்ம வாழ்க்கையில் இருக்குன்னா நம்ம உயர்வான அனுபவத்தில் இருக்கிறோம்னு எனக்கு அர்த்தம். தேவன் எதிர்பார்க்கிற தாழ்மையில நம்ம இன்னும் வரலன்னு அர்த்தம். அப்போ தாழ்த்தணும், நம்மளை யாரும் தள்ளக்கூடாது. நாமவே தாழ்ந்திருக்க படித்து கொள்ள வேண்டும். பரிசுத்தாவியில் எவ்வளோ தூரம் நிரப்பப்படுறோமோ அவ்வளோ தூரம் என்னோட வாழ்க்கையில் தாழ்மை இருந்துகிட்டே இருக்கணும். யார் பரிசுத்தாவியில் பயங்கரமாக இருக்கிறோம்,
தேவனோட ஐக்கியத்தில் பயங்கரமாக இருக்கிறோம், பைபிள் வாசிகளில் பயங்கரமாக இருக்கிறோம், தேவனோட ஆராதிப்பதில் பயங்கரமாக இருக்கிறோம். இப்படி நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தில் நம்ம என்ன பிரதிபலிக்கணும்னா நம்முடைய தாழ்மையை பிரதிபலிக்கணும். தேவன் எவ்வளவு தூரம் உங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறாரோ அதில் தாழ்மை இருக்கும். எங்கே தாழ்மை இருக்குதோ அங்கே தான் தேவன் உயர்த்துவார். அல்லாமல் உயர்த்தப்படுவது எல்லாமே பிசாசானவன் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிற அனுபவம். அது ரொம்ப முக்கியம். ரெண்டும் சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். உங்கள்கிட்ட தாழ்மை இருக்குன்னா நீங்கள் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போவீங்க. அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகாமல் நீங்கள் உயர்ந்திருக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னா பிசாசானவன் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம். அவனால் எல்லாமே செய்ய முடியும். எதை தவறன்னா அவனுக்கு நமக்கு ஒரு ஒரு மனிதனை உருவாக்க அவனால் முடியாது, ஜீவனை கொடுக்க முடியாது, அவனுக்கு ஜீவனை எடுக்க தான் முடியும். அப்போன்னா நம்முடைய அவனுக்கு அவ்வளோ தூரம் அதிகாரம் நம்மகிட்ட இருக்கிறன்னா சபையாக இருக்கட்டும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், வேலை காரியங்களாக இருக்கட்டும், என்ன காரியமாக இருந்தாலும் நம்முடைய உயர்வு நம்மகிட்ட இருக்கிற நேரம் என்னுடைய தாழ்மையினால தான் தேவன் என்ன உயர்த்தி இருக்கிறாரா அப்போ நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும். அப்போ நம்ம தாழ்ந்து போகிற நேரம் நமக்கு அங்கே ஒரு உயர்வு கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவன். ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருக்கணும், நம்ம பேசுகிறதுல எளிமை உள்ளவர்களாக இருக்கணும், சமமாக எல்லாரும் கூட பழக வேண்டும், யாரையும் ஒதுக்கி வைக்கக்கூடாது. டேலண்டாக இருந்தாலும் டேலண்ட் இல்லாமல் இருந்தாலும் நாம் எல்லாரோட பழகிறது சமமாக இருக்க வேண்டும். அப்போ அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம்னா நான் தேவனுக்குள்ளாடி பிரியமுள்ளவனாக இருக்கிறேன். நான் அழைக்கப்பட்ட ஒரு காரியத்தில் என்னுடைய கேரக்டர் கரெக்டாக போயிட்டு இருக்கு. நான் அழைக்கப்பட்டவனாக இருக்கிறேன். அதற்கு சாட்சி என்னன்னா தாழ்மை, தாழ்ந்திருக்கிறது, அதில் நான் கரெக்டாக இருக்கிறேன்னு அர்த்தம். இனி 10வது வசனத்துக்கு உள்ளாடி நீங்கள் வந்தீங்கன்னா, நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு, அப்பொழுது உன்னை அழைத்தவன் சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் மாறும் என்று சொல்லும் போது உன்னுடைய கூட பந்தி இருந்தவர்களுக்கு முன்பாக உன்னை கனம் உண்டாகும். இது ரொம்ப முக்கியமானது. அழைக்கப்பட்டிருக்கும் போது அப்போ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்னத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அந்த கல்யாணத்துக்கு நாம் பங்கு பெறும்படியாக, மணவாளனோடு சேரும்படியாக என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். இப்போ கிறிஸ்டியன்ஸுக்கு வேண்டியதான் நான் அந்த மெசேஜ் தேவன் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தா நான் ஷேர் பண்ணி எனக்கு அவர் பேசின காரியம். ஏன்னா நம்ம எல்லோரும் திருந்தணும் இல்லையா? நம்ம எல்லோரும் மாறணும். கண்டிப்பாக திருந்ததோட வி ஹாவ் அ சேஞ்ச். மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். அப்போ அழைக்கப்பட்டவர்கள் சொல்லிட்டு இருக்கிறன்னா என்ன பண்ணுறாரு? அழைக்கப்பட்டவர்கள் நீங்கள் என்ன பண்ணணுமா? போய் தாழ்ந்த இடத்துல உட்காரணும். அழைக்கப்பட்டவர்கள்னா ரட்சிக்கப்படப்பட்டவர்கள், பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், நித்திய ராஜ்யத்தில் போகும்படியாக எதிர்நோக்கி இருக்கிறவர்கள், மணவாளனை எதிர்நோக்கி இருக்கிறவங்க, மணவாட்டியாக ஒருங்கி நிற்கிற நாம், எல்லா கனிகளோடும் எல்லா காரியத்தோடும் அலங்காரத்தோடும் ஒதுங்கி இருக்கிற நாம் அழைக்கப்பட்டவர்கள். அவங்க அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணணுமா? உயர்ந்த இடத்துல போய் இருக்கக்கூடாது, தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்போ தாழ்மை உள்ள இடத்துல உட்காருன்னா தேவன் முன்பாக நாம் எப்படி இருக்கணுமா? ரொம்ப தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். ஒருவேளை நான் இங்கே தாழ்மை உள்ளவனை போல ஆக்ட் பண்ணலாம், எல்லாம் தெரிந்தவனை போல ஆக்ட் பண்ணலாம். ஆனால் தேவன் என்ன பார்க்குறாருன்னா உண்மையிலேயே நான் இன்னொரு ஆளுக்கு கனம் கொடுக்குறவனாக இருக்கணும். இந்த உலகத்தில் இன்னொரு ஆளுக்கு நான் கனம் கொடுக்குறவனாக இருக்கணும். சபையாக இருக்கட்டும், நம்மளோட வீடு காரியமாக இருக்கட்டும். ஒரு ஆள் ஏதாவது சொன்னாங்களா, ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், அவங்க சொல்கிறதபடி கேட்டு நடக்க பழகி கொண்டாலே நாம் என்ன பண்ணுறோம்? தாழ்ந்திருக்கிறோன்னு அர்த்தம். நமக்கு எல்லாம் தெரியுமா இருக்கும், நமக்கு எல்லாம் தெரியும். அனுபவத்தில் நம்ம மேலே இருக்கலாம், இல்லைன்னா அனுபவத்தில் குறைவானவர்களாக இருக்கலாம், இல்லைன்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டியில் பயங்கர ஃபார்வர்டாக போயிட்டு இருக்கோம். நம்ம ஏதாவது தேவனுக்கு வேண்டி பண்ணணும், நம்ம பண்ணுற தேவனுக்கு பிரியமாக இருக்கணும், அந்த மாதிரி எண்ணத்தில் நம்ம போயிட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் எதிர்பார்க்குறது என்னன்னா, நம்மளை குறித்து அவருக்கு நல்லா தெரியும், நம்ம கேரக்டரை குறித்து நல்லா தெரியும். நாம் அவருக்கு பிடித்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா தாழ்மையாக இருக்கணும். அவருக்கு பிடிக்குது, அவர் தான் சொல்கிறாரு, நீ எனக்கு வேண்டி பயங்கரமாக பண்ணணும்னு நினைக்கிறேன். அது எவ்வளவு தூரம் நீ ஒன்று நான் உயர்த்தி வைத்திருக்கிறோனோ அவ்வளவு தூரம் நீ என்ன பண்ணு, எல்லாருக்கு முன்பாக தாழ்மையாக நடந்து கொள். தாழ்மையாக நடந்து கொள்னா நான் காரணம் ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது, நான் காரணம் ஒரு ஆளுக்கு மனசு கஷ்டம் இருக்கக்கூடாது, நான் காரணம் இன்னொரு ஆள் உயர்ந்து இருக்கணும், நான் காரணம் இன்னொரு ஆள் மேன்மைப்படணும், நான் காரணம் இன்னொரு ஆளுக்கு பேர் கொடுக்கப்படணும். அப்பதான் உண்மையிலே ஒரு தாழ்மையான ஒரு அனுபவம். இயேசு கிறிஸ்து தாழ்மை கோலம் எடுத்து அல்லாட்டா ஏழ்மையின் கோலம் எடுத்து இந்த உலகத்தில் வந்தார். அவர் நமக்காக வேண்டி முற்றிலுமாக தம்மை தாழ்த்தினார். பிதா முன்பாக நம்மளை தாழ்த்தி
இன்னும் சொல்ல நம்முடைய ரட்சிப்புக்காக வேண்டி அவருடைய நம்முடைய ஜீவனே பொருட்டென்று எண்ணவில்லை. அதுதான் உண்மையிலேயே ஒரு ஆழமான ஒரு தாழ்மை இல்லையா? நாம மேலே வரணும்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து தன்னை சொந்த ரட்சகராக இந்த உலகத்துக்கு அனுப்பினார் இதா. அப்போ நாம வாழணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இன்னொரு ஆள் வாழறதுக்கு வேண்டி நாம் எவ்வளவு தூரம் வேணாலும் தாழ்மை குலத்தை ஏற்றெடுக்கிறோம். இன்னொரு ஆள் வாழணும், இன்னொரு ஆள் உயர்ந்த இடத்துல வரணும், இன்னொரு ஆள் இதை செய்யட்டும், இன்னொரு ஆள் அதை செய்யட்டும். சபையில இருக்கட்டும், நம்முடைய ஊழிய பாதையா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், பேசுகிற காரியம், கேரக்டர் இதா இருந்தாலும் இன்னொரு ஆளட்டு நாம் காரணம், இன்னொரு ஆள் வாழட்டும், ஜீவன் பெறட்டும், அவரை மகிமை பெறட்டும், அந்த மாதிரி எண்ணுகிறதா ஒரு தாழ்மை. அப்படி தாழ்மையான இடத்தில் உட்காரும். அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து சிநேகிதனே. சிநேகிதனேன்னு தேவன் ஒரு இடத்துல சீசரில் பார்த்து, நீங்க எல்லாம் எனக்கு சிநேகிதர்களா இருக்கிறீங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்க எல்லாம் என்னோட பங்காளிகளா இருக்கிறீங்க, மேட்டு மேல சிந்தனை எல்லாம் ஈவனா இருக்கிறீங்க. அப்போ நீ இப்படி தாழ்ந்த இடத்துல உட்காரும் பொழுது அந்த அவர் வந்து என்ன சொல்றாரு? சிநேகிதனே, நம்மளை அழைத்தவர் யாரு? அவர் வந்து நம்மகிட்ட என்ன சொல்றாரா? சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் போது, அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம தாழ்ந்திருக்கும் பொழுது யார் வருவா? யாரு கூட வர்றாங்களோ இல்லையா, இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருப்பார். வந்து தோல்ல தட்டி, சிநேகிதனே உயர்ந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, வாங்க. அவர் உயர்வு கொடுக்கும் பொழுது நம்மளை பார்க்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் கண்களுக்கு இனிமையா இருக்கும், குளிர்ச்சியா இருக்கும். இந்த பிரதர் வந்து தேவனோடு இவ்வளவு தூரம் தாழ்மையா இருந்ததுனால தேவனை அவரை உயர்த்தினார். நம்ம செய்யற காரியம் அவங்களுக்கு எப்படி இருக்குமா? இனிமையா இருக்கும். நம்ம பேசுகிற காரியம் அவங்களுக்கு இனிமையா இருக்கும். நம்மளோட நடப்பிக்கிற காரியங்கள் இனிமையா இருக்கும். நம்ம செய்கிற காரியங்களை ஞானத்தோடு செய்வோம். இதுக்கெல்லாம் பேசிக் என்னன்னா தாழ்மை. தாழ்மை இருக்கிற இடத்துல தான் அவர் வந்து நம்மளை சிநேகிதனேன்னு கூப்பிட்டு அவர் உயர்த்துவார். எங்க உயர்த்துவார்? நாம் காரணம் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்குள்ளாடி வரும். நாம் காரணம் சபையில ஒரு மாற்றம், நாம் காரணம் ஊழியத்துல ஒரு மாற்றம், நாம் காரணம் குடும்பத்துல ஒரு மாற்றம், நாம் காரணம் இன்னொரு ஆத்துமா மாறுகிறது, நாம் காரணம் தெருவில் ஒரு மாற்றம் நடக்கிறது, நாம் காரணம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுகிறது, நாம் காரணம் கனிகள் புறப்பட வருது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தாழ்மை. தாழ்மையா இருக்கிற இடத்துல அவர் வந்து தோல்ல தட்டி, சிநேகிதனே நீ வந்து உயர்ந்த இடத்துல வாழ. இந்த உலகத்துல நம்ம உயர்த்துவார். எப்படி? ஆவிக்குரிய விஷயத்துல உயர்த்தி கொண்டு போவாரு. எப்பொழுது? நாம இன்னொரு ஆள்கிட்ட அவர்கிட்ட தாழ்மையா இருக்கும் பொழுது, எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகும் பொழுது. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? உன்னுடைய கூட பந்தி இருக்கிறவர்கள் முன்பாக உனக்கு கனம் உண்டுவாக்கார். உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்கள் முன்பாக, கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் முன்பாக நமக்கு கனத்தை உண்டாக்குவார். அது இந்த உலகத்திலையும் சரிதான். மரித்து அவரோடு நித்தியத்தில் வாழும் பொழுது அங்க கொடுக்கப்படுகிற மேன்மையும் அது போலதான் இருக்கும். அங்க நம்ம அவரோடு சேர்ந்து பந்தியில் இருப்போம். பந்தியில் இருக்கிற நேரம் எல்லாருக்கும் முன்பாக நம்மளை மகிமைப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கை இங்கே எப்படி இருந்தோ அந்த சாட்சி அங்கே பிரதிபலிக்கப்படும். இதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து தாழ்மை உள்ளவர்களாக இருப்போம். அழைக்கப்பட்டவர்கள் எப்பவுமே யோசிக்கணும், தாழ்மை உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஆமென்.